பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அல்லாஹ் வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا. وقال أيضا ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون إن الله ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم. صدق الله العلي العظيم. عن عبادة بن الصامت رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من شهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله ورسوله وابن أمته وكلمته ألقاها إلى مريم وروح منه والجنة والنار حق أدخله الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இருதும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, இன்னும் 2 தினங்களிலே கிறிஸ்தவ உலகம் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை மிக விமர்சையாக கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளி கல்லூரிகளிலே இந்த விழாக்கள் இன்னும் சிறப்பாக அங்கு பயிலக்கூடிய குழந்தைகளை வைத்து கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிய முடிகிறது. நம்முடைய சமுதாயத்துடைய அதிகமான பிள்ளைகள், குழந்தைகள் அந்த கல்வி நிறுவனங்களிலே படிப்பதனால அந்த கொண்டாட்டங்களிலே நம்முடைய குழந்தைகளும் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தவிர்க்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. எனவே அருமையான சகோதர பெருமக்களை, இன்றைய ஜும்மாவிலே ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு எப்போது ஏற்பட்டது? ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிறப்பின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? முஸ்லிம்களாகிய நாம் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறேன். ஒரு கேள்வி சாதாரணமாக எழலாம். எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது உலகத்தில் இஸ்லாமை தவிர்த்து. அந்த சமயங்களிலே பெருநாட்கள் எல்லாம் எத்தனையோ கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கிறிஸ்மஸ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக மட்டும் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவர்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கற்பனையின் அடிப்படையில் ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொண்டாட்டம் அவர்கள் கொண்டாடிவிட்டு போகட்டுமே. இதை பற்றி நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜும்மாவில் இதை பற்றியெல்லாம் ஏன் பேச வேண்டும் என்ற கேள்வி சாதாரணமாக எழலாம். எழுவது தவறும் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, ஏனைய சமயங்களை போன்று ஏனைய சமயங்களிலே அவர்கள் யாரெல்லாம் இறைவன் என்று வழிபடுகிறார்களோ அவர்களை போன்று ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ம பார்க்க முடியாது. உதாரணமாக இந்த இந்து சமயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுவார்கள். ராமநவமி என்று ராமன் பிறந்த தினம் என்று கொண்டாடுவார்கள்.
அதையெல்லாம் நம்ம தெளிவுபடுத்த வேண்டும், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை நமக்கு இல்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம், ரப்பு என்றால் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், இறைவன் ஒருவன் தான், இவைகளெல்லாம் இறைவன் இல்லை என்று நம்ம கடந்து விடலாம். அதே போன்றுதான் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் ஒருவன் தான், ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் இல்லை என்று நம்ம கடந்து விடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்றால் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர்களை ஒரு மோமின் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய தகவல்களை எல்லாம் குர்ஆன் ஹதீஸிலே பேசப்பட்டிருப்பதனால நாமும் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி படிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. முதல் செய்தி இதுதான். ஹஜரத் ஈசா என்றால் யார், ஈசாவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், ஈசாவுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை பற்றி மிக விரிவாக அல்லாஹ் தஆலா திருமறையில பேசுகிறான். எந்த நபியை பற்றியும் அல்லாஹ் இவ்வளவு விரிவாக பேசுவது கிடையாது. எந்த நபியை பற்றியுமே அல்லாஹ் தஆலா இவ்வளவு விரிவாக இவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக, பிறப்புக்கு ஆரம்பத்திலிருந்து உண்டான செய்திகள் சம்பந்தமாக பேசுவது கிடையாது. எனவே ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு தெளிவு நமக்கு வேண்டும் என்பதனால இன்றைய உரையில இன்ஷா அல்லாஹ் ஒரு சில தகவல்கள். உரைக்கு செல்வதற்கு முன்பாக பெருமானாருடைய பிரபல்யமான ஒரு ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், ஹஜரத் உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். பெருமானார் அறிவிக்கின்றார்கள், மன் ஷஹீது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை யார் ஈமான் என்று யார் ஈமான் கொள்கிறார்களோ. ஈமான் எப்படி கொள்ளணும், அல்லாஹ் இறைவன் என்று ஈமான் கொள்ளக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான்ப்பா இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், அவனுக்கு எந்த இணையும் இல்லை, லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை பற்றி. வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடியாராக இருக்கிறார்கள், வ ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும். ரெண்டு செய்தி. மூன்றாவதாக பெருமானார் பேசுகிறார்கள், வ அன்ன ஈசா, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியார் என்று ஈமான் கொள்ள வேண்டும். வ ரசூலுஹு, வெறுமனே அடியார் மட்டுமில்ல, அவரும் ரசூலுல்லாவை போன்று அவர் அல்லாஹு தஆலாவுடைய திரு தூதர் என்று ஈமான் கொள்ள வேண்டும். வ இப்னு அமதிஹி, அல்லாஹ்வுடைய அடியாருடைய மகன், இப்னு என்றால் மகன், அமத் என்றால் பெண் அடிமை, அல்லாஹ்வுடைய பெண் அடியார் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் என்று ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி ரசூலுல்லாவுக்கெல்லாம் ரசூலுல்லாவை அல்லாஹ்வுடைய அடியார் என்று ஈமான் கொண்டால் மட்டும் போதும், அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று ஈமான் கொண்டால் மட்டும் போதும். ஆனால் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் இவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்று ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு தூதர் என்று ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அடியாருடைய மகன், எப்படி அல்லாஹ்வுடைய அடிமை ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் என்று ஈமான் கொள்ள வேண்டும். வ கலிமத்துஹு, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றால் என்ன, இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக விளக்கமாக சொல்லலாம். ஒரு சுருக்கமாக அல்லாஹு தஆலா குன் என்ற வார்த்தையின் மூலமாக ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைத்தனால அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று ஈமான் கொள்ள வேண்டும். அதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பட்ட பெயர் வைத்தார்கள் கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று. அல்காஹா இலா மரியம், மரியமின் மீது போட்டான் இல்லையா, அந்த வார்த்தை என்று ஈமான் கொள்ள வேண்டும். ரூஹிம் மின்ஹு, அல்லாஹு தஆலா தன்னுடைய ரூஹை கொண்டு ஊதினான். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, என்னுடைய ரூஹை கொண்டு நான் ஹஜரத் மரியமுடைய கர்பாரியில ஊதினேன் என்று சொல்கிறான். எனவே ஹஜரத் ஈசாவிற்கு இன்னொரு பட்ட பெயர் ரூஹுல்லா, கலிமத்துல்லா அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரூஹுல்லா அல்லாஹ்வுடைய ஆன்மா, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று ஈமான் கொள்ள வேண்டும். இதைத்தான் அவங்க பரிசுத்த ஆவி என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் சொல்வதற்கான காரணம் இந்த வார்த்தை தான். கைர். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து பேசுறாங்க, வல் ஜன்னத்து வன்னாரு ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை. நான் சொர்க்கத்தை பார்க்கல அதனால் ஈமான் கொள்ள முடியாது, நரகத்தை பார்க்கல அதனால் ஈமான் கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடாது. சொர்க்கம் நரகத்தை ஈமான் கொள்ள வேண்டும். இதை அனைத்துமே யார் ஈமான் கொள்வார்களோ, பெருமானார் இந்த ஹதீஸை நிறைவு செய்கிறார்கள், அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிப்பான்.
இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னால் ஹசரத் ஈசாவை சரியான முறையில் விளங்கணும். புரியுதா? யாரோ ஈசா ஏதோ சமயத்துடைய தலைவர் என்று அல்ல. நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் ஹதரத்தை ஈசாவை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கினால்தான் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தையில அல்லாஹுவால் சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்டவர்களிலே நாம செல்ல முடியும். அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி நல்ல புரிவானா. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நம்ம தெரிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி, ஹதரத் ஈசா இப்னுல்லா கிடையாது. ஹதரத் ஈசா அல்லாஹுடைய மகன் கிடையாது. அவர் ரூஹுல்லா, அல்லாஹுடைய ரூஹ் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தில் பேசுவான். காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லா, யஹூதிகள் சொல்றாங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய மகன் என்று. உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு தனி வரலாறு இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு ஜும்மாவில் அது சம்பந்தமாக விரிவாக பேசலாம். உஸைர் என்ற ஒரு நபி, அந்த நபியை இறைவன் என்று, இறைவனுடைய மகன் என்று யஹூதிகள் சொல்றாங்க. வகாலத்தின் நசாரா, நசரானிகள் கிறிஸ்தவர்கள் சொல்றார்கள் மசீஹ் இப்னுல்லா, ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய மகன் என்று சொல்கிறார்கள். ذَلِكَ قَوْلُهُمْ بِأَفْوَاهِهِمْ, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வார்த்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் ஏதோ வளர்றான். நம்மளை பற்றி நம்ம சொல்லாத சில வார்த்தைகளை யாராவது சொல்லும் பொழுது நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, என்னப்பா உனக்கும் அவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், அதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அவன் ஏதோ வளருறான்னு சொல்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். ذَلِكَ قَوْلُهُمْ بِأَفْوَاهِهِمْ, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு உளறல் தானே தவிர அதற்கும் எனக்கும் சம்பந்தமும் இல்லை. ஹசரத் உஸைர் என்னுடைய மகனும் இல்லை, ஹசரத் ஈசா என்னுடைய மகனும் இல்லை, அதற்கான தேவையும் எனக்கு இல்லை என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிவு செய்கின்றான். காத்தலஹுமுல்லாஹ் ஃபன்னா யுஃபுகுன், அந்த வசனம் சூரத்து தௌபாவுடைய அந்த வசனம் இப்படி நிறைவு பெறும். இந்த யஹூதிகளும் இந்த நஸ்ரானிகளும் அழிக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணமே இதுதான். அவர்கள் சபிக்கப்பட்டதற்கான காரணம், நாளை மறுமையில் அவர்கள் வேதனை செய்யப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் அல்லாஹ்வின் மீது இப்படி இட்டு கட்டியது. உஸைரை இறைவனுடைய மகன் என்றது, ஹஜ்ரத் ஈசாவை இறைவனுடைய மகன் என்றது என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை நிறைவு செய்வான். கனிமான சகோதர பெருமக்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி படிப்பதற்கு முன்பாக, தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்தை பற்றி நம்ம தெரிந்தாக வேண்டும். இன்னொரு செய்தி, குர்ஆனில் எந்த நபியை பற்றியும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு தலைமுறையாக பேசுவதில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அவருடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர், அவருடைய சமுதாயம் மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விவரம் எல்லாம் திருமறையில் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையை பற்றி பேசப்படுகிறது, அவருடைய மூதாதையர் பற்றி விவரம் எல்லாம் கிடையாது. ஒரு நபியை பற்றி முந்தைய வரலாறுகளை பேசுகிறான் என்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுக்கு போகிறதுக்கு முன்பாக அல்லாஹ் எங்கே ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஹஜ்ரத் ஈசாவுடைய வரலாறை பேசுவதற்கு முன்பாக அல்லாஹ் ஆரம்பிக்கிறது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நன்னாவிலிருந்து ஆரம்பிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நானா, நம்ம நன்னான்னு சொல்லுவோம் இல்லையா? சிலர் ஐயா என்று சொல்வார்கள், அம்மாவுடைய தந்தை சிலர் ஐயா என்று சொல்வார்கள், சிலர் நன்னா என்று சொல்வார்கள். உருதுக்காரர்கள் நன்னா என்று சொல்வார்கள். ஹஜ்ரத் ஈசாவுடைய நன்னாவுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அவருடைய பெயர் இம்ரான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நன்னா அவர்களின் பெயர் இம்ரான். குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, ஆலு இம்ரான். ஆல் என்றால் குடும்பம் என்று பொருள். ஆல் என்றால் குடும்பம். அல்லாஹு தாலா இம்ரானுடைய குடும்பம் என்று ஒரு சூரா இறக்கியிருக்கிறார். 114 சூறாக்களிலே ஒரு சூரா ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தினர்கள். குர்ஆனுடைய 3வது சூரா. அல்ஹம்து சூராவிற்கு பிறகு சூரா பக்ரா குர்ஆனுடைய மிகப்பெரிய சூரா, அதற்கு பிறகு மிகப்பெரிய சூரா, கிட்டத்தட்ட 1.5 ஜுஸுகள் நிரம்பியது இந்த ஆல் இம்ரான் என்ற சூரா. இந்த சூராவை அல்லாஹு தாலா பெயர் வைத்திருக்கிறான் இம்ரானுடைய குடும்பத்தினர்கள், இம்ரானுடைய சந்ததியினர்கள். இந்த இம்ரானை பற்றி அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஒரு நபி. கிட்டத்தட்ட பலஸ்தீன் ஜெருசலத்தில், அந்த பலஸ்தீன் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபி ஹஜ்ரத் இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவருடைய மனைவி ஒரு துவா செய்கிறாங்க. அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். இது காலத் இம்ராத்தி இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி.
அவருடைய மனைவியின் பெயர் ஹன்னா. குரானில் அந்த பெயர் இல்லை, தப்சீர்களில் அந்த பெயர் இருக்கிறது, ஹன்னா. இம்ரானுடைய அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது இம்ரானுடைய மனைவி என்று தான் சொல்லுவான். இம்ரானுடைய மனைவி துவா செய்தார்கள், ஒரு நேர்ச்சி செய்தாங்க. என்ன நேர்ச்சி செய்தாங்க? யா அல்லாஹ், நான் கர்ப்பமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, அந்த குழந்தையை ஆண் குழந்தையாக கொடு. ஏனென்றால் அந்த குழந்தையை நான் நேர்ச்சி செய்கிறேன். இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு, இன்றைக்கு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களே பைத்துல் முகத்தஸ் எங்களுடையது என்று, இந்த பைத்துல் முகத்தஸுக்கு ஊழியம் செய்வதற்காக நான் நேர்ச்சை செய்கிறேன், என்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தையை ஆண் குழந்தையாக கொடு என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தாலா பெண் குழந்தையாக கொடுக்கிறான். குழந்தையை பெற்றதுமே அவங்க சொன்னாங்க, இன்னி சம்மை துஹ மரியம், நான் அந்த குழந்தையை நான் உன்னிடத்துல கேட்டது ஆண் குழந்தை, ஆனால் எனக்கு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறாயே என்று ஹன்னா கேட்ட பொழுது அல்லாஹு தாலா சொன்னான், வலைசத் தக்கரு கல்லுன்சா, அப்பா இந்த பொம்பளை பிள்ளை மற்ற பொம்பளை பிள்ளையே கிடையாது. நீ ஆண் பிள்ளைகளுக்கு எதை அடிப்படையாக வைத்து ஆண் குழந்தைகளை கேட்டாயோ அதை விட உயர்ந்த இடத்துல இந்த பெண் குழந்தை இருக்கும். அல்லாஹு தாலா அங்கேயே ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் பிறந்திருக்கிறாங்க, அப்பொழுதே அல்லாஹு தாலா சுப செய்தி சொல்லிவிட்டான், இது சாதாரணமான குழந்தை இல்லை, மற்ற பெண் குழந்தைகளை போன்று எண்ணாதீங்க, வலைசத் தக்கரு கல்லுன்சா, இந்த பெண் குழந்தைக்கு ஈடாக எந்த ஆண் குழந்தையும் இல்லை என்று அல்லாஹு தாலா பதிலளிக்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நிறைய சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். 1-2 செய்தி அல்ல. ஹதீஸ் கிதாபுகளில் ஒரு இடத்துல ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபாத்திமாவே, நீ சொர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவி, சொர்க்கத்தில் எல்லா பெண்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீ தான் தலைவி. ஹுத்பால ஓதுவோமே, சையதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளிலே பெண்களுக்கின் தலைவி என்று சொல்லுவோம். ஹஸரத் ஃபாத்திமா, எல்லா பெண்களுக்கும் நீ தலைவி, ஆனா மரியமுக்கு கிடையாது. மரியமுக்கு நீ தலைவி என்று இருக்காதீங்க, அவங்களும் ஒரு மிகப்பெரிய தலைவி. நீ சொர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் தலைவி என்றாலும் மரியமுக்கு நீ தலைவி கிடையாது, மரியமுடைய அந்தஸ்து வேற என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இப்போ இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த சமயத்தில் அவருடைய மனைவி இறந்துடுறாங்க, ஹன்னா அவங்க இறந்துடுறாங்க. இப்போ இந்த குழந்தையை யார் பொறுப்படுத்திக் கொள்வது? ஊரில் ஒரு பெரிய போட்டியே நடக்குது. ஏன்னு சொன்னால் இவர் ஒரு சமுதாயத்துடைய மிகப்பெரிய தலைவர், ஒரு மிகப்பெரிய நபி இம்ரான். இந்த நபியுடைய ஒரு தலைவருடைய பிள்ளையை நாம பொறுப்படுத்திக் கொள்ளணும் என்று பலர் போட்டியிடுகிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர் ஒரு நபி. ஜக்கரியா யார் என்றால் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹலை என்று பொருள். ஹாலம்மாவுடைய கணவர், அம்மாவுடைய தங்கச்சி கணவர். அதாவது இம்ரானும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சகலைகள். இம்ரான் மூத்த சகல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இளைய சகலை. ஒரே அக்கா தங்கச்சியை கட்டி இருக்கிறாங்க. அக்காவை கட்டியவர் இம்ரான், தங்கச்சியை கட்டியது ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா இதை பற்றி விரிவாக பேசுகிறான். அல்லாஹு தஆலா இதே ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் மரியமை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்று ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு. அப்போ அல்லாஹு தாலா அங்கே ஒரு முதியவர் சொல்கிறாரு, ஒரு ஆற்றுல எல்லோரும் பேனாக்களை போடுவோம், எல்லோரும் தன்னுடைய பேனாக்களை போடுவோம், ஆறு ஓடக்கூடிய திசையில் பேனாக்கள் ஓடும், எழுதுகோல் போடும். எந்த எழுதுகோல் எதிர் திசையை நோக்கி பயணிக்கிறதோ அந்த ஆற்றுல எதிர் நீச்சல் அடித்து எந்த பேனா வருகிறதோ அந்த பேனாவுடைய சொந்தக்காரர் ஹஸரத் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா ஒரு சட்டத்தில் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜக்கரியாவை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இந்த செய்தி அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்றான். இந்த செய்தியை சொல்லிட்டு, நபியே நீங்கள் இறை தூதர் என்பதற்கு ஒரு சாட்சி என்ன தெரியுமா? மரியமை யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது என்பதற்கு என்று மக்கள் எல்லாம் நதியிலே பேனாக்களை போட்ட சமயத்தில் நீங்க அங்க இல்லை. அல்லாஹ் சொல்ற வார்த்தை இல்லையா, நீங்க அங்க இல்லை. ஆனா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? கிறிஸ்தவ உலகத்துக்கு நீங்க சொல்லுங்க, நீங்கள் இறை தூதர் என்று சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ ஒரு அந்த இடத்துல போட்டி நடக்குது, யார் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்வது என்று. எல்லோரும் தன்னுடைய பேனாக்களை எழுதுகோல்களை ஆற்றிலே வீசுகிறார்கள். ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேனா மட்டும் நீந்தி கொண்டு எதிர் திசையில் வருகிறது. ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீட்டிலே ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளருகிறார்கள். இது செய்தி. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப பேணுதலாக வளருகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்று நிறைய தனி சிறப்புகளை வழங்கியிருந்தான். அருமையான சகோதர பெருமக்களே, வரலாறுகள் அந்த ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுவான். ஒரு மாடி, ஒரு தனி அறை, அந்த அறையில் தான் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்தார்கள். யாரும் அவர்களை சந்திக்க முடியாது. யாரும் போய் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியாது.
இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹலை தான் சின்னத்தா தான் சென்று உணவுகளை கொடுப்பார். அல்லாஹ் சொல்கிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மெஹராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. எப்போல்லாம் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு, இல்லையா, தன்னுடைய குழந்தையால் மகள் தானே, மகளுக்கு உணவு எடுத்து செல்கிறார்களோ, அவருடைய அறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் விதவிதமான பழங்கள், அந்த சமயத்தில் இல்லாத பழங்கள், அதுதான் செய்தி. விதவிதமான பழங்கள் அவருடைய அறையில் இருக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரூம்ல. ஆனால் அந்த சீசனில் கிடைக்காத பழங்கள், உதாரணமாக டிசம்பர் மாதத்தில் மாம்பழம் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை, ரொம்ப குறைவு. இது மாதிரி அந்த சீசனில் இல்லாத பழங்கள் கிடைக்குது. அன்னாலக்கி ஹாதா, ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல ஜக்கரியா கேட்கின்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மரியமே இந்த பழங்கள் ஏது, எங்கிருந்து உனக்கு கிடைத்தது? இல்லையா, அவங்க சொல்றாங்க, குவமின் இந்தில்லா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டானது, அல்லாஹ் கொடுக்கிறான். எர்சுக்கு மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு விரும்பிய உணவை கொடுப்பான். அல்லாஹ்விற்கு எந்த விதமான சீசனும் இல்லை. அல்லாஹ் கொடுக்கணும் முடிவு செய்து விட்டால் சீசன் கிடையாது. இந்த மாசத்துல தான் இந்த பழங்கள் கிடைக்கணும் என்ற சீசன்லாம் கிடையாது என்று அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சமயத்தில் தான் ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்ற வரலாறு பார்க்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை, அது வரைக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் வயது 120 வயசுல ஹஸரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு. ஏன் கேட்டாங்க தெரியுமா? சீசன்ல இல்லாத பழங்களை மரியமுக்கு கொடுக்க முடிந்த ரப்புல் ஆலமீனால 120 வயது கடந்த எனக்கு ஏன் அல்லாஹ்வால குழந்தையை கொடுக்க முடியாது? இந்த சிந்தனையை ஒரு நபிக்கு அப்பதான் ஏற்பட்டது. ஹஸரத் ஜக்கரியா ஒரு நபியா இருந்த போதும் அந்த சிந்தனை அவர்களுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது ஒரு தனி சாப்டர். அதுக்கப்புறம் குழந்தையை கேட்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தா, அதற்கு பேர் யஹ்யான்னு ஒரு நபியை கொடுத்தா என்பது ஒரு செய்தி. அருமையான சகோதர பெருமக்களே, இப்படி எல்லாம் ரொம்ப பக்குவமாக வளர்ந்தவர்கள் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா மரியமை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுதே சொல்லுவான், வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கருப்பை பாதுகாத்தவள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நீங்களோ நானோ சொல்றது இல்லை. வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கருப்பை பாதுகாப்பதிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தவர் ஒரு கருப்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்மணி ஹஸரத் மரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஏன் சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்விற்கு தெரியும் பிற்காலத்தில் இதே மரியம் வேறு விதமாக பேசப்படுவார்கள். இதே மரியம் பல்லுல, அதாவது நாக்கில் பல்லு பட்ட மாதிரி பேசுவான்னு சொன்னால, இன்னைக்கும் யூதர்களில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இப்படிதான் ஈமான் கொண்டிருக்கிறது. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வலது ஜினா நவுது பில்லாஹி மின்ஹா, விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவர்கள் தான். நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கணவன் இல்லாமல், ஆணுடைய துணை இல்லாமல் ஹஸரத் ஈசா பிறந்தார் என்று. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யூதர்களில் பலர் ஏற்றுக்கொள்ளல. யூதர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஈமான் கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, மரியம் தவறு செய்துட்டாங்க. ஒரு ஆணுடைய திருமணத்திற்கு முன்பே ஒரு ஆணோடு சேர்ந்துதான் விபச்சாரத்தின் மூலமாகத்தான் நவுது பில்லாஹி மின்ஹா ஹஸரத் ஈசா பிறந்தார் என்று இன்னைக்கு வரை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இதை அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக, அவருடைய கருப்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்வான், வல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கருப்பை பாதுகாத்தாலே அந்த பெண் ஃபனஃபக்னா ஃபீஹா மிர் ரூஹினா, அவருடைய கருப்பிலே, அவருடைய கருப்பு அறையிலே நாமே ரூஹ் ஊதினோம். வஜஅல்நாஹா வப்னஹா ஆயத்தல் லில் ஆலமீன். ஏன் தெரியுமா? அவரையும் அவருடைய மகனையும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு அத்தாட்சியாக காட்டுவதற்காக. என்ன அத்தாட்சி? என்னால் எதுவும் முடியும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற ஒற்றை செய்தி, ரப்பால் எதுவும் முடியும், அவனால் முடியாதது எதுவும் இல்லை. இவர்கள் இருந்த ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை பெருக்க முடியும் என்று ஒரு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள, அப்படியெல்லாம் கிடையாது. நான் அச்சா எதுவும் சாத்தியம் என்பதை அந்த நிலை நிறுத்துவதற்காக அல்லாஹு தஆலா ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையில் கணவன் இல்லாமல் ஆண் இல்லாமல் பெற்றான் என்பதாக திருமறையில் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களை, ஒரு பருவ வயது அடைகிறார்கள் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்பொழுது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல பேசுகிறார்கள். வயது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ் யுபஷ்ஷிரிகி பி கலிமத்தின் மின்ஹு இஸ்முல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம். அல்லாஹ் தஆலா இதே ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் இந்த செய்திகளை முழுக்க சொல்லுகிறான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல வந்து சொல்றாங்க,
அல்லாஹ் உனக்கு ஒரு சுப செய்தி சொல்லுகிறான். அந்த சுப செய்தி என்ன? உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் மசீஹ், ஈசா என்று பெயர். அந்த குழந்தைக்கு பெயர் ஈசா என்று பெயர். அவர் ஒரு நபியாக இருப்பார். வயுகல்லிமன்னாஸ ஃபில் மஹதி வ கஹலா, அவர் தொட்டிலும் பேசுவார், வயதான பிறகும் பேசுவார். கஹில் என்றால் ஒரு வயது நிரம்பிய ஒரு வாலிப பருவத்திலும் பேசுவார், தொட்டிலும் பேசுவார் என்பதாக ஹஜ்ரத் ஈசா பிறப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பிவிட்டான். அதாவது இன்னும் ரூஹ் ஊதுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் அங்கேயே ஒரு புள்ளி வைக்கிறான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா பிறந்த பிறகு உமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வரும். சமுதாயமே உங்களை பார்த்து தவறானவள் என்று சொல்லுவார்கள். சமுதாயமே உன்னை பார்த்து நடத்தை கெட்டவள் என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் நீங்கள் பத்தினி, நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பேசுவான். யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹதி, உங்களுக்கு பிறக்கின்ற அந்த குழந்தை ஃபில் மஹதி, தொட்டிலேயே பேசும் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹியை அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகு ரூஹ் ஊதப்படுகிறது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமாகிறார்கள். இரண்டு விதமான தஃப்சீர்கள். சிலர் சொல்றாங்க ஊதிய உடனேயே எப்பொழுது ரூஹ் ஊதப்பட்டதோ சில வினாடிகளிலேயே கர்ப்பம் தரித்து குழந்தை பிறந்தது என்பதாக ஒரு கருத்து. ஆனால் அதிகமான கருத்து எல்லா பெண்களும் எப்படி 9 மாதங்கள் வயிற்றில் குழந்தையை சுமப்பார்களோ அதுபோன்று ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் குழந்தையை சுமந்தார்கள் என்பதுதான் பெருவாரியான கருத்தும் கூட. ஹைர், இப்போ கடைசி காலகட்டம் தன்னுடைய குழந்தை பிறக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஜா அல் மகாலு இலா ஜிதி நஹலதி. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான பிரசவ வலியினால, வலி தாங்க முடியாம, மகால் என்றால் அந்த வலி வேதனை, அந்த வலி வேதனை இருக்கிறதே, பேரிச்ச மரங்கள் நிரம்பிய ஒரு பகுதிக்கு ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அங்கே தான் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை சுமந்து கொண்டு சமுதாய மக்களிடத்தில் வருகிறார்கள். அந்த குழந்தை பிறந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது பரவலான கருத்து பைத்துல் லஹம், இன்னைக்கு பெத்லஹம் என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஜெருசலத்தில் பெத்லஹம் என்று சொல்வார்கள். பைத்துல் லஹம் என்பதாக அந்த இடத்திற்கு பெயர். பைத்துல் லஹம் என்றால் பேரிச்ச மரங்கள் நிரம்பிய பகுதி என்று பொருள். அந்த பேரிச்ச மரங்கள் நிரம்பிய பகுதியில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தி. இதில் இன்னொரு கூடுதலான செய்தி என்னவென்றால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக கர்ப்பமாக இருக்கும் பொழுதே அந்த பைத்துல் முகத்தஸிலே ஒரு நபர் இருந்தார். அவருக்கு பேர் யூசுஃப் நஜ்ஜார். நஜ்ஜார் என்றால் அரபியில் தச்சன் என்று பொருள், தச்சு வேலை செய்யக்கூடியவர். அவர் பேர் யூசுஃப், நபி இல்லை, ஒரு நல்ல மனிதர், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொந்தக்காரர். இவர் உணர்கிறார் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வயிறு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது, பெருத்து கொண்டே செல்கிறது. கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்து அவர் ஆய்வு செய்கிறார். மரியம் யாரையாவது திருமணம் முடித்து விட்டாரா, நமக்கு தெரியாமல், குடும்பத்தினர்களுக்கு தெரியாமல் என்று திருமணம் முடித்து விட்டாரா என்று ஆய்வு செய்கிறார். எந்த விதமான வழிவகையும் இல்லை. எந்த ஆணோடும் தொடர்பு இருப்பதாக எந்த ஆணிடத்திலும் பேசி பார்த்ததில்லை. வெளிப்படையாக மரியம் இடத்துல கேட்டு விட்டார், மரியமே விதை இல்லாமல் மரங்கள் விளையுமா, ஒரு ஆண் இல்லாமல் குழந்தை பிறக்குமா என்று கேட்ட பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா முதலாக மரத்தை நட்டானே, எந்த விதையை கொண்டு நட்டான்? முதல்ல உலகத்தில் மரங்கள் உருவானது, செடி கொடிகள் உருவானது எந்த விதைகளை கொண்டு உருவானது? மரங்களே இல்லாத பொழுது விதைகள் எங்கிருந்து வந்தது? விதைகள் இல்லாமல் எப்படி மரங்கள் வந்தது என்று கேள்வி கேட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தானே, எந்த ஆண்மகனை வைத்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்பதாக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுஃப் நஜ்ஜாருக்கு பதிலளித்தார்கள். இந்த மக்கள் எல்லாம் என்ன விளங்கிட்டாங்க, யூசுஃப் நஜ்ஜார் எப்போதுமே பைத்துல் முகத்தஸ் பக்கத்திலேயே தச்சர் வேலை செய்யக்கூடியவர். இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பைத்துல் முகத்தஸ்லேயே இருப்பாங்க. அதனால இந்த பெண்ணுக்கு தகப்பன், இந்த பெண்ணுடைய கர்ப்பத்திற்கு காரணம் யூசுஃப் தான் என்ற ஒரு புரளியும் அந்த சமயத்தில் அதிகமாக பரவியது. ஹைர், இப்போ ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபாத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு கால யா மரியம் லக்கத் ஜிஅத ஷையன் ஃபரியா. அந்த மக்கள்லாம் கேட்டாங்க, ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டான், இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்ட்டு. அந்த மக்கள்லாம் கேட்டாங்க, என்ன மரியமே இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டீங்க, லக்கத் ஜிஅத ஷையன் ஃபரியா, ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிட்டீங்க. மா கான் அபூக் யா உஹ்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே, மா கான் அபூக் இம்ரா சௌயின் ஒமா கான் தும்முக்கி பகியா. அழைக்கும் பொழுது ஹாரூனுடைய சகோதரி என்று அழைக்கிறார்கள். தஃப்சீர்களில் 2 விதமான விளக்கம். ஒன்று, மூசாவுடைய சகோதரர் ஹாரூனுடைய வழி வந்தவர் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதனால அந்த ஹாரூனை மையப்படுத்தி ஹாரூனுடைய சகோதரி என்று சொன்னதாக சில வரலாறு.
இன்னும் சில தஃப்சீர்களில் அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் என்ற ஒரு சகோதரர் இருந்தார், ஒரு நல்ல மனிதராக இருந்தார், அவருக்கு பிறந்த அவருடைய சகோதரி இப்படி தப்பு செஞ்சிட்டியே என்ற அர்த்தத்தில் கேட்டதாக ஒரு தகவல். உன்னுடைய தந்தை ஒரு கேவலமான நபர் இல்லை, உன்னுடைய தந்தை இம்ரான் ஒரு நபி, ஒரு அசிங்கமான நபர் இல்லை. ஒமாக்கான தும்முக்கி பகியா, உன்னுடைய தாயும் நடத்தை கட்டுவல் அல்ல, உன்னுடைய தகப்பனும் நல்லவன், உன்னுடைய தாயும் நல்லவள். அப்படி இருக்க இந்த நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த நீ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்து விட்டாயே என்பதாக அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கேட்கும் பொழுது மரியம் பதில் சொல்லலை. ஏன்னா மரியமுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லிட்டா, நீங்கள் இந்த சமூகத்திடத்தில் போவீங்க, ஃபலன் நுக்கல்லிமல் யௌம இன்சியா, நான் இன்னைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன், யாரிடத்திலும் பேச மாட்டேன். அன்றைக்கு ஒரு நோன்புடைய பழக்கம் இருந்தது, நோன்பு வைத்தா பேசக்கூடாது. முந்தைய சமூகத்தில் நோன்பு வைத்தா பேசக்கூடாது, நோன்பு வைத்தா பேசாமல் இருக்கிறது எவ்வளவு சிரமம் என்பது இன்னைக்கு நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது. இல்லை, ஒரு நாள் நோன்பு வைக்கணும், சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு நோன்பே பிடிக்க மாட்டோம். இன்னைக்கு பேச்சு என்பது நமக்கு நம்முடைய ரத்தத்தில் கலந்தது. ஹைர், இப்போ அந்த சமூகத்தில் நோன்பு வைத்தா பேசக்கூடாது என்பது ஒரு நியதி, சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது என்பது போல அவங்க சொல்லிட்டாங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் பேச மாட்டேன். அஷாரத்திலே தன்னுடைய கையை குழந்தையின் பக்கம் நீட்டுகிறார்கள். எதா இருந்தாலும் இந்த குழந்தை இடத்துல கேட்டுக்கோ. அவங்க சொன்னாங்க, காலு கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா. இந்த சூராவுடைய பெயர் மரியம். மரியம் என்ற சூறாவில் இந்த செய்திகளை சொல்கிறான். சில தகவல்களை ஆல் இம்ரான் என்ற சூறாவில் சொல்கிறான், இந்த தகவல்களை மரியம் என்ற சூறாவில் சொல்கிறான். காலு கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா. என்னை பார்த்தா என்ன நம்ம சொல்லும் இல்லையா, எங்களை பார்த்தா இப்படி விளையாட்டா தெரியுதா இல்லையா? உங்களிடத்தில் நீ தவறு செஞ்சுட்டு குழந்தையை பற்றிட்டு வந்து உன்கிட்ட கேட்டா, நீ இப்போ பிறந்த குழந்தையை போய் காட்டுறிய, குழந்தையிட்ட நாங்கள் என்ன பேசுறது என்று சொல்லி முடிக்கல. தஃப்சீர்களில் பார்க்கிறோம், இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கல. காலு கைஃப நுக்கல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா, தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை இடத்துல நாங்கள் என்ன பேசுறதுன்னு சொல்லி முடிக்கல. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். கால இன்னி அபுதுல்லா, அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை நான் அல்லாஹ்வுடைய அடியான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை இன்னி அபுதுல்லா, நான் ஒரு அடியான். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதங்களை வழங்கி இருக்கின்றான். வஜஅல்னி நபியா, என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோமே, அதில் 2 நபர் தான் பிறக்கும் பொழுதே நபி. 2 நபர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா பிறக்கும் பொழுதே நபுவத்தை கொடுத்தான். ஒன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒன்று ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பேர் யஹ்யா, அந்த குழந்தை நபி என்று சொல்லிவிட்டான். ஈசா அலி சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் தொழுவும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். பர்ரம் பி வாலிதத்தி, தனது பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று எவ்வளவு செய்திகளை பேசுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஈசாவுடைய முதல் வார்த்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதல் வார்த்தை ஈசாவிற்கும் தெரியும். பச்சிலங்குழந்தை அவருடைய முதல் வார்த்தை அவர்களுக்கும் தெரியும். நம்ம இன்னைக்கு வித்தியாசமாக குழந்தை பிறந்திருக்கிறோம். தகப்பன் இல்லாமல் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறான். அதனால சமுதாயம் நம்மை கொண்டு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வழிகடும், நம்ம இறைவனுடைய மகன் என்று. அதனால அங்கேயே தெளிவுபடுத்துகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடியார், நான் அல்லாஹ்வுடைய அடியார் என்ற முதல் வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். தொடர்ந்து பேசுறாங்க, மா கான லில்லாஹி அன் யத்தஹித மின் வலத் சுப்ஹானஹு. அவங்க சொல்ற வார்த்தை ஈசா குழந்தையாகவே நிறைய பேசுறாங்க. ஒரு பயானே நடக்குது, அதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ரப்புக்கு எந்த தேவையும் கிடையாது, அவனுக்கு குழந்தை இருக்கும். நமக்கு சொல்றேன், சொத்து சுகங்களை பாதுகாக்கிறதுக்கு என் பேரை சொல்றதுக்கு குழந்தை வேணும்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான எந்த தேவையும் ரப்புக்கு கிடையாது. சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன். ஐயகூல லஹு குன் ஃபயகுன், அவன் நினைச்சா ஒரு வார்த்தை குன் என்று சொன்னா போதும் அது உருவாயிடும் என்று அல்லாஹ் தஆலாவை பற்றி அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேசுறாங்க. தொடர்ந்து இறுதியாக சொல்றாங்க, இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், அந்த ரப்பு தான், அந்த அல்லாஹ் தான் எனக்கும் ரப்பு உங்களுக்கும் ரப்பு. தொட்டிலில் நான் பேசுகிறேனே, எனக்கும் ரப்பு அவன்தான், உங்களுக்கும் ரப்பு அவன்தான். ஃபஅபுது, அவனே நீங்கள் வணங்குங்கள் என்று அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உரை அதோடு நிறைவு பெறுகிறது. கண்ணியமான சகோதர மக்களே, தொட்டிலி அல்லாஹ் தஆலா பேச வைத்து அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நுபுவத்தையும் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகிறான், அவருடைய தாயுடைய பத்தினித்தனத்தையும் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகிறான். கண்ணியமான சகோதர மக்களே, இப்படி நிறைய செய்தி அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பேச வேண்டிய, தெளிவு பெற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், ஈசாவை இறைவன் என்றோ இறைவனுடைய மகன் என்றோ 3 இறைவன்களில் ஒரு இறைவன் என்றோ, 3 கொள்கை இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறது.
ஈசாவை இறைவன் என்று சொல்வார்கள், சில ஈசாவை 3 கடவுள்கள் பிதா பரிசுத்த ஆவி என்று 3 கடவுள்கள் சொல்வார்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்வார்கள். இந்த 3 கடவுள்களில் ஒரு கடவுள் ஈசா என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள் ஈசாவை இறைவனுடைய மகன் என்று சொல்வார்கள். இந்த 3 கூற்றுமே மிகப்பெரிய அவதூறு. இது போன்ற வார்த்தைகளை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்வான். கனிமான சகோதர பெருமக்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வேன். கியாமத்துடைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். கேள்வி கணக்கு கேட்க இருக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் அன்ஆம் என்ற அத்தியாயத்தில், இந்த மாயிதா என்ற அத்தியாயத்தில் இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் முழுக்க ஒரு புறம் நிற்பார்கள். ஈசாவை யாரெல்லாம் இறைவன் என்று சொன்னார்களோ அவர்கள் முழுக்க ஒரு அணியில் நிற்பார்கள். இவர்களை நிற்க வைத்து அல்லாஹ் தஆலா ஈசாவிடத்தில் கேட்பான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்களிடத்தில் கேட்க மாட்டான், இவர்களிடத்தில் கேட்பான். இது கால அல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம் அன்த குல்த லின்னாஸி தஹ்தூனி உம்மி இலாஹி மின் துனில்லாஹ். என்ன ஈசாவே, உன்னை நான் நபியா அனுப்பிய சமயத்தில் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொள்ளாதீங்க, என்ன மட்டும் ரப்பா ஏற்றுக்கொள்ளுங்க என்று மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்களா? அல்லாஹ் கேட்கின்ற வார்த்தை யாரிடத்தில் கேட்கிறான்? கிறிஸ்தவர்களிடத்தில். ஈசாவை இறைவன் என்று சொன்னவரிடத்தில் கேட்கல, அதில் ஈசாவை பார்த்து நேரடியாக கேட்கிறான். வாதி பிரதிவாதியை பற்றி கேட்கிறான். நீங்க சொன்னீங்களா அப்படி? அவங்க சொல்லுவாங்க, காலு சுபஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். மா குல்து லஹு இல்லா மா அமர்தனி பிஹி, நீ எனக்கு என்ன ஏவினாயோ அது மட்டும் தான் நான் சொன்னேன். ஒரு வார்த்தை கூடவும் சொல்லல, ஒரு வார்த்தை குறையும் சொல்லல. இன் குல்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தா, அவர்கள் சொல்கின்ற வார்த்தை. ஹஸ்ரத் ஈசா சொல்லுவார் கியாமத் நாளிலே இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் பார்ப்போம். ஒரு கால் நான் அப்படி சொல்லி இருந்தால், ஒரு கால் நான் தான் இறைவன், என்னையே வணங்குங்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டாம் என்று நான் சொல்லி இருந்தால் ஃபக்கத் அலிம்தா, உனக்கு தெரிந்திருக்கும். உனக்கு தெரியாம நான் சொல்ல போறதில்லை. தஅலமு மா ஃபி நஃப்ஸி வலா அலமு மா ஃபி நஃப்ஸிக, நான் என்னவெல்லாம் எண்ணுகிறேனோ அதை உன்னால் அறிய முடியும். ஒரு கால் நான் சொல்லல, என்னுடைய உள்ளத்தில் இருந்தாலும் நீ அறிந்து விடுவாய் இல்லையா? அல்லாஹ் ஈசா ரொம்ப தெளிவாக பதில் சொல்றாங்க. நான் சொல்லலை என்று மட்டும் சொல்லலை, என்னுடைய உள்ளத்தில் கூட அப்படி ஒரு எண்ணம் இல்லை. நான் சொல்லலை, என்னுடைய உள்ளத்தில் கூட அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்ன மக்கள் வணங்கும் என்று. என்னுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும் நீ தெரிந்திருப்பாய், அதனால் நான் சொல்லலை என்று ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பதிலளிப்பார்கள். தஃப்சீரிலே பார்க்கிறோம், அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே அவர் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதாக செய்தியை திருமறையில் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சரியான முறையில் ஈமான் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காரணம், இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளிலே பெரும்பாலானவர்கள் அந்த கல்வி நிறுவனங்களில் படிப்பதனால அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும், நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளங்களிலே இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம குறிப்பாக இந்த கிறிஸ்தவ பள்ளிகளிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் படித்து சொல்ல வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறுகளை முழுமையாக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறானோ அப்படி ஈமான் கொண்டு அதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் ரப்புல் ஆலமீனுடைய ரிலாவை பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. ஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.